வடகிழக்கு பருவமழை தொடங்க இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. எந்த நேரத்திலயும் மழை இதோ தொடங்கிடலாம் அப்படிங்கிற நிலை தான் இருக்கு. ஆனா மழையை எதிர்கொள்ள சென்னை தயாரா இருக்கா அப்படின்னா கிடையாது. வெள்ள தடுப்பு பணிகளுக்காக, அதாவது கால்வாய்களை தூர்வார, வெள்ள தடுப்பு சுவர்களை கட்ட மட்டும் 297 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா பணிகள் ஏனோ நத்தை வேகத்துல நகர்ந்துட்டு இருக்கு. சரியா தூர்வாரப்படாத கால்வாய்கள், வெள்ள தடுப்பு சுவர்கள், வெள்ள நீர் அகற்றும் இயந்திரங்களுக்கு பற்றாக்குறை. இதுதான் இப்போதைய நிலை. சென்னையில மழை வெள்ளம் தேங்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு 120 இடங்களை சென்னை மாநகராட்சி அடையாளம் கண்டு வச்சிருக்கு. படாலம், கொடுங்கையூர், வியாசர்பாடி, கொளத்தூர், வலசரவாக்கம், விருகம்பாக்கம் மாதிரியான ஏரியாக்கள் அதுல இருக்கு. ஆனா இந்த 120 இடங்கள்லயும் வெள்ள தடுப்பு பணிகள் இங்கேயும் அங்கேயுமா கொஞ்சமா தான் நடந்து முடிஞ்சிருக்கு. கொடுங்கையூர் தொடங்கி விருகம்பாக்கம் வரைக்கும் கால்வாய்கள் முழுக்க ஒரே குப்பை குளம். ஆக வழக்கமான கதை தான். ஆமா, இன்னொரு பெருவெள்ளத்துக்காக காத்திருக்குது சென்னை மாநகரம். சென்னையில பல இடங்கள்ல மழை வெள்ள தடுப்பு பணிக்காக ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. ஒப்பந்ததாரர்கள் தயார், ஆனா இயந்திரங்கள் தயாரா இல்ல. பல இடங்கள்ல மழைநீர் வடிகால் வாய்கள்ல சாக்கடை நீர் ஆறா பாயுது. கொடுங்கையூர் முத்தமிழ் நகர்ல கால்வாய்கள்ல குப்பையை அகற்றி பக்கத்திலேயே குவிக்கப்பட்டிருக்கு. சிறிய மழை வந்தால் கூட அந்த குப்பைகள் மறுபடியும் கால்வாயிலேயே போய் சேரும் நிலைதான் இருக்கு. கொடுங்கையூர்லயும் அதோட இணைப்பு கால்வாய்கள்லயும் இன்னும் 52,556 கனமீட்டருக்கு தூர்வார வேண்டி இருக்கு. வெள்ள தடுப்பு சுவர்கள் 5 அடி உயரத்துக்கு அமைக்கப்படணும் அப்படிங்கிறது விதிமுறை. ஆனா கொடுங்கையூர் கால்வாய் பகுதியில வெறும் 2 அடி உயரத்துக்கு மட்டும்தான் சுவர்கள் இருக்கு. இங்க கால்வாய் தூர்வாரப்படவும் இல்ல. கேப்டன் கார்டன் கால்வாய் பகுதியில கால்வாய் தெரியாத அளவுக்கு செடி கொடிகள் மண்டி கிடக்குது. விருகம்பாக்கம் கால்வாயிலையும் இதே கதை தான். நீர்வளத்துறை கிட்ட இருந்து கால்வாய சென்னை மாநகராட்சி வாங்கிக்குச்சு. போதுமான வாகனங்கள், இயந்திரங்கள் இல்லாததால இங்க தூர்வாரப்படல. எம்ஜிஆர் கால்வாய் நேரா அடையாறு ஆற்றுல வந்து சேரும் கால்வாய். இந்த கால்வாயும் தூர்வாரப்படாமல தான் இருக்கு. மழை வந்துட்டா கே நகர், ராமாபுரம், ஜாஃபர்கான்பேட்டை, கோயம்பேடு, அருங்கம்பாக்கம் மாதிரியான பகுதிகள் வெள்ளத்துல மிதக்க இருக்கு. ஓட்டேரி கால்வாய் பாதிக்கு பாதி தூர்வாரப்பட்டாலும் கூட மதகு இல்லாம இருக்கு. அதனால வெள்ள நீரை திறந்து விட வழி இல்ல. ஆக ஓட்டேரி, அண்ணா நகர், ஐனாவரம், கீழ்ப்பாக்கம், பெரம்பூர் பகுதிகள் இந்த முறை வெள்ளத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓட்டேரி கால்வாயில பாதிக்கு பாதி வேலை முடிஞ்சாலும் இன்னும் 2,95,000 கனமீட்டர் பகுதி தூர்வாரப்படுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த அழகுல தான் மழைக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு சென்னை. பாவம் சென்னை மக்கள்.